ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சண்டே ஸ்பெஷல் ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி. இதோட காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இந்த சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ணியிருக்கேன். நல்லா ஜூஸியாக சூப்பராக நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் சிக்கன் ஃப்ரை நார்மலாக வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிப்பியில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு தயிர் போட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து அப்படியே நல்லா ட்ரையாக சுக்கா ஸ்டைலில் சூப்பராக கொடுத்துருக்கேன். இந்த சண்டேக்கு இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மக்கள் அடாடா புகழ்ந்து தருவாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6 8 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1/2 கைப்பிடி, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், லெமன் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தயிர் 200 ml, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த சீரக சம்பா பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அழகான ஒரு சட்டி எடுத்துக்கங்க. அதாவது நான் யூஸ் பண்ணுறது மண் சட்டி. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த தாளிப்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு இதில் வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நான் சொன்ன குவான்டிட்டி போடுங்க, கரெக்டாக இருக்கும். சில பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டாலே காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரஃபாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டான ரேஷியோ நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்தன்மையோட சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால தான் தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல தயிர் ஊற்றுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக 200 ml. இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவை நடக்கு இந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனில். எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சிக்கன் பிரியாணி குக் பண்ணி முடித்த பிறகு சில பேர் ஒரு 2 மணி நேரம் சாப்பிடும்போது ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த இடத்துல மாய்ஸ்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சிக்கனை ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போது இந்த சிக்கனும் போட்டாச்சு, இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஊற்றிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சிக்கன் க்ளோஸ் டு ஒரு 50% அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு தம் போட போகிறோம்.
இப்போ பார்த்தீங்களா இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் 50% வந்திருக்கு. எப்போவுமே சிக்கன் பிரியாணி தம் போடும்போது அந்த சிக்கன் 100% வேக வச்சுட்டு பண்ணக்கூடாது. 50% அளவுக்கு வெந்தால் மட்டுமே போதும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த சீரக சம்பா அரிசி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். சில பேர் சீரக சம்பா அரிசியை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த வாட்டர் ரேஷியோ மாறும். நான் இன்றைக்கி பண்ணுற பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இவ்வளோ தான் சிம்பிள் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு அந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. கடைசியாக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போடுறோம். எதுக்காக இந்த லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த சட்பட்டா டேஸ்ட்டு, அதாவது அந்த புளிப்பு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்கள்ல. சில பேர் தக்காளி அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி கான்செப்டில் போய்டும். அதனால் கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது மூடி போடுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருதில்ல, இந்த டைமில் இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 80 to 90% அளவுக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நெய் போட்டு தம் போட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் சில்வர் ஃபாயில்னா ஒன்று தவிர எதுவுமே இல்லை. நார்மல் காட்டன் கிளாத் இருக்குல்ல, அதாவது காடா துணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காடா துணி மேலே போட்டு ஒரு மூடி போட்டுன்னா அந்த ஸ்டீம் அப்படியே தம் ஆகும். இந்த தம் போடுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 20 to 25 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டு எடுத்திங்கன்னா இந்த பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, பிரியாணி நல்லா சூப்பர் ரெடியாக இருக்குல்ல, நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்படியே மேலோட்டமாக பிரியாணி உடைக்கிறோம். இந்த சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தம் உடைக்கிற டைமில் கொஞ்சம் ஜூஸாக இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு உதிரியாக அழகாக சூப்பராக வந்துடும். இன்றைக்கி இந்த சீரக சம்பா பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து அருமையான சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரையில் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளியில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சட்டுன்னு ஈஸியாக பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 200 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 to 5 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 3 டீஸ்பூன், சோம்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த மேரினேஷன் சிம்பிளான மேரினேஷன் தான். வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான். தயிர் கண்டிப்பாக இருக்கும், சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டோம், தயிர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும். காரம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 1/2 உப்பு போட்டிருக்கேன். திருப்பி குக் பண்ணும்போது மீதி உப்பு அங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த மசாலா மேரினேட் பண்ணும்போது நல்லா ஊற நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மேரினேஷன் யூஸ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக வெறும் மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதும், இந்த மாதிரி ஆயில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மசாலா ஒன்று நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும் சொல்ல வரேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு சோம்பு தாளி போட்டிருக்கேன். இடித்த பூண்டு, இந்த தோலோட இடித்து போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணி குக் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பூண்டு போட்ட பிறகு
கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போடுறேன். அந்த தாளிப்பு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த பூண்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அந்த பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, ஏற்கனவே மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கனை இதில் போட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தாளிப்பு சொல்லியிருக்கேன். அதே டைமில் சிம்பிளான மேரினேஷன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நான் கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சிக்கனை போட்ட பிறகு நீங்கள் நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கு பிறகு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி அதிகமாக இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நல்லா ட்ரையாக குக் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பார்த்துச்சிங்க. அடடா, மறக்கவே மாட்டேங்க இந்த சிக்கன் ஃப்ரை. இன்றைக்கி ஒரு அருமையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது, அதே டைமில் இந்த சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye.